இன்றைக்கி ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படின்றது ஏன் வந்து படிக்கணும்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமில் 1000 லைன்ஸில் இல்லை வந்து 2000 லைன்ஸ் வந்து கோடிங் நான் வந்து வரிசையாக வந்து எழுதி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு இடையில வந்து ஒரு மிஸ்டேக் வருது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடையில வந்து ஒரு கோடிங்கை வந்து ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து முடியுமா? அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த ஃபங்க்ஷன். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன மாடியூல்ஸாக வந்து பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஃபங்க்ஷன். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன்றது வந்து என்னென்னா பிளாக் ஆஃப் கோட். இது மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டா ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்ஸோ அது மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும், அப்டேட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதை தான் தனித்தனியாக பிரித்து பிளாக் ஆஃப் கோடாக வந்து பிரித்து வச்சுருவாங்க. ஃபங்க்ஷன்னாலே என்னதுன்னு சொல்லணும்னா பிளாக் ஆஃப் கோட். இப்போ வந்து ப்ரோக்ராமை நம்ம ஃபங்க்ஷனாக தனித்தனியாக பிரித்து வச்சாலும் வந்து அதை வந்து ரன் ஆகாது. அது வந்து எப்போ வந்து ரன் ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ வந்து கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷனால் என்ன அட்வான்டேஜ்னால் என்னென்னா, ஒரு தடவை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன்னா அதை வந்து எத்தனை டைம் வந்து கால் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு அதே ஃபங்க்ஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கும் தேவைப்படுதுன்னா திரும்ப அதே கோடிங்காக திரும்ப எழுத தேவையில்லை. அவங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிக்கிட்டால் வந்து போதும். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பை யூஸிங் த ஃபங்க்ஷன் அதே சேம் கூட திரும்ப திரும்ப வந்து எழுத தேவையில்லை. அந்த எத்தனை டைம் வேணுமோ அந்த டைம் வந்து கால் மட்டும் வந்து பண்ணிக்கலாம். இதனால் வந்து ரீயூசபிளாக இருக்காத மெமரி வந்து அதிக ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் தடுக்குதா. இதான் வந்து ரீயூசபிலிட்டி ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. லைப்ரரி ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, லைப்ரரி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பேர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வந்து இந்த பிரிண்ட்டு, ஸ்கேனஃப், ஸ்கொயர் ரூட்டு, ஸ்ட்ரிங்லாம் இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சி ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறப்பே இதெல்லாம் வந்து டிசைன் இது பண்ணி பிரிண்ட்ஃப்னு கொடுத்தா அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து கோடிங்கை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதை நம்ம எதுவும் வந்து சேஞ்ச் மட்டும் பண்ண முடியாது. அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பேர் தான் ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். அப்படி இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு வந்து ஹெடர் ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அதாவது யூசர் வந்து இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாமே தவிர அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி தான் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசர் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், அதுக்கடுத்து வந்து ஃபங்க்ஷன் காலிங். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். அதுக்குள்ள எப்படி வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். அதில் வந்து ஒரு நம்பர் இன்டிஜர்னால் ஒரு நம்பரை வச்சு ஒரு ஃபேக்டோரியல் வந்து கண்டுபிடிக்க போகிறேன்றதை மட்டும் சொன்னால் அது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். அதுக்கடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் வந்து இந்த ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கா, அது வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நான் வந்து கால் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக தான் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா வந்து ரிகர்ஷன் அப்படின்றத படிக்குவோம். இந்த ரிகர்ஷனை மட்டும் தனியாக 8 மார்க்லேயும் கேட்பாங்க. இல்லாட்டி வந்து ஃபங்க்ஷனை கூடயே வந்து சேர்த்து எழுதுங்க. ரிகர்ஷன்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனவே திரும்ப திரும்ப வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனு பேர் தான் வந்து ரிகர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிகர்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெப்படேட்டிவாக திரும்ப திரும்ப தேவைப்படுதுல அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அப்படி ரெப்படேட்டிவாக யூஸ் பண்ணாலும் அதை வந்து எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அந்த கண்டிஷனே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் இன்க்ளூட் த ஸ்டாப்பிங் கண்டிஷன். அதை வந்து எப்போ ஸ்டாப் ஆகணுன்றதையும் நம்ம வந்து என்ன சொல்லணும். இந்த ரிகர்ஷன் லூப்பிங்காக வந்து திரும்ப திரும்ப ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டே இருந்தாலும் அதை வந்து எப்போ ஸ்டாப் ஆகணுன்ற கண்டிஷனையும் வந்து கொடுக்கணும் இந்த ரிகர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராமில் இருக்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து இமீடியட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதில் வந்து ஸ்டாக் அப்படின்ற ஒரு மெமரியில் வச்சுட்டு அதில் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்த்துட்டு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா என்னதுன்னா n இன்ட்டு ஃபேக்டோரியல் n-1 அப்படின்னு இதுதான் வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து 3 ஃபேக்டோரியல்
இப்போ 300 நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ வந்து எண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன வரும்? ஸோ 3 வருமா? எண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து 3 வரும். ஸ்டார் இது இன்ட்டு ஃபேக்டோரியல் n 3 - 2 இதனால் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு வருதா? ஸோ திரும்ப இந்த ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அப்போ இங்கே போகுமா? எண்ணுக்கு பதில் 2வா? 2 இங்கே போகும். அதுக்கடுத்து ஃபேக்டோரியல் ஆஃப் 2 - 1 வந்து 1. அதுக்கடுத்து என்ன செய்யும்? இங்கே ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இருக்கா? அந்த 1 வந்து என்ன ஆகுது? இங்கே வரும். என்னது? அப்போ இங்கே என்ன வரும்? 1 இன்ட்டு என்னது? ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வருமா? எப்பயுமே 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னது? 1 தான். அப்போ அப்படியே இதில் வந்து ரிஹர்ஸ் இப்போ இது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு அந்த வேல்யூ இப்போ வந்து ரிவர்ஸில் வந்து வரும். ரிகர்சிவ் கால்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் ரிவர்ஸ். இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 1 ஃபேக்டோரியல் வந்து 1 தெரியுமா? அந்த இது வந்து இங்கே வரும். அப்போ வந்து 2 இன்ட்டு இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது? 1 2. இப்போ இந்த வேல்யூ ரிவர்ஸில் வந்து 3 இன்ட்டு 2 இந்த மாதிரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை வந்து ரிகர்சிவாக பண்ணும். ஸ்டாக்கில் யூஸ் பண்ணி ரிகர்ஷன் வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரிகர்ஷன் ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு. அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் வந்து ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இப்போ வந்து இருக்குது. இப்போ வந்து இன்டிஜர் எக்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து வேரியபிள். அதை வந்து நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தேவைன்றனால வந்து டிஃபைன் நான் வந்து இதாகுது. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? பிரிண்ட்ஃபில் வந்து என்ன கேட்குது? என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல். எந்த நம்பருக்கு நீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லுது. பிரிண்ட்ஃபில் கொடுத்தா இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருமா? அவுட்புட் ஸ்க்ரீனில் கேட்கும் என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல். இப்போ வந்து நீங்கள் 1 அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்து 1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த 1ன்ற வேல்யூ இங்கே வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ஃபங்க்ஷன் காலிங்காக. இப்போ 1ன்ற வேல்யூவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் இங்கே போகும். ஃபஸ்ட்டு இங்கே 1 வந்து வருமா? இப்போ வந்து 1 ஆமாம் என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணும்? 1 தான் அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து 1ன்றது வந்து வரும், இங்கே வந்துடும். அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணும். த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 is 1 அப்படி வந்து பிரிண்ட் பண்ணும். இல்லை இங்கே வரப்போ என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியலில் வந்து ஸோ நீங்கள் 3 அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா 3ன்றது வந்து இங்கே இந்த எண்ணில் பதிலாக வந்து 3 வரும். இந்த 3யோட வேல்யூ எங்கே போகும்? இங்கே வந்து வரும். 3 வருமா? இங்கே 3 வந்து இங்கே வந்து வரும். 3 ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போ வந்து இஃப் பார்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் வந்து அப்போ அதை சொன்னீங்களா அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி 3 ஸ்டார் ஃபேக்டோரியல் n - 2 அந்த மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ்ட் ஆன்சர் வந்து 6 அப்படின்னு வந்து வரும். இதுதான் வந்து ரிகர்ஷன்.